ஹாய் கைஸ், இன்று நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது திருச்சி உறையூரில் அமைந்துள்ள வெக்காளி அம்மன் பற்றிய தகவல்களை இந்த காணொளியில் பார்ப்போம் வாங்க. இத்திருக்கோயில் என்பது தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளியில் உறையூர் என்னும் கிராமத்தில்தான் இத்திருக்கோயில் உள்ளது. இத்திருக்கோயில் காளி அம்மனின் அம்சமாக கருதப்படக்கூடிய வெக்காளி அம்மனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோயிலாகும். இது மிகப்பெரிய பழமையான கோயிலாகும் ஒன்று. இத்திருக்கோயிலின் முக்கிய அம்சமாக கருதப்படுவது கருவறையாகும். இக்கருவறையின் மேற்பகுதியில், அதாவது மேற்கூரை இல்லாமல் இருப்பது ஒரு சிறப்பாக கருதப்படுகிறது. இத்திருக்கோயில் என்பது முற்கால சோழர்களின் வரலாற்றிலிருந்து அறியப்பட்ட ஒரு கோயிலாகவும் சொல்லப்படுகிறது. இப்பகுதியில் உள்ள மக்கள் அனைவரும் இந்த அம்மனை ஒரு காவல் தெய்வமாகவே கருதப்பட்டு வருகிறார்கள். இச்செயல் என்பது காலங்காலமாக தொன்று தொட்டு வரும் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையாகவும் சொல்லப்படுகிறது. இத்திருக்கோயிலின் நாட்காட்டுப்படி தினமும் 6 சடங்குகள் செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் ஆண்டுக்கு 6 திருவிழாக்கள் கொண்டாடப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. இத்திருக்கோயிலில் 2010ஆம் ஆண்டு தேர் இழுக்கும் ஒரு திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த தேர் மொத்தமும் தங்கத்தால் செய்யப்பட்டது ஆகும். இத்திருக்கோயில் இன்று தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறையை நிர்வகித்து வருகின்றன. இத்திருக்கோயிலின் மேற்கூரை வெவ்வேறு காலகட்டத்தில் அமைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆயினும் இங்குள்ள அம்மன் அவர்களின் சக்தியால் அந்த மேற்கூரை அனைத்தும் எரிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த வெக்காளி அம்மனின் காலின் நிலை மற்ற சக்தி கோயில்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகும். அங்கு கூரை எதுவும் இல்லாமல் வலது காலை அரக்கன் மீது வைக்கப்பட்டுள்ளதாக காட்சியளிக்கின்றன. இத்திருக்கோயிலில் இந்து புராணத்தின்படி இந்த நிலையில் நிறைய ஆற்றல் தேவைப்படுகிறது. மேலும் நடராஜர், அதாவது சிவபெருமான் அவர்கள் தனது நடனத்தின் போது தனது கால்களை மாற்றிய போது வெக்காளி அம்மன் தனது ஆற்றல் நிலைகளை வெளிப்படுத்தும் நிலையில் இருந்தார். இத்திருக்கோயிலில் உள்ள தோரணைகள் அனைத்தும் இந்த அம்மனின் பக்தர்களிடம் இரக்கம், அன்பு, பாசம் ஆகியவற்றை குறிக்கிறது என்று நம்பப்படுகிறது. வரலாற்று ரீதியாக வடக்கு நோக்கிய கோயில்கள் அனைத்தும் முயற்சிகளில் வெற்றியை அளிப்பதாக கருதப்படுகிறது. ஆகையால் இந்த அம்மனும் வடக்கு நோக்கித்தான் காணப்படுகிறார்கள். அக்காலத்தில் சோழ மன்னர்கள் அனைவரும் இராணுவ பிரச்சாரத்திற்கு செல்வதற்கு முன் இந்த அம்மனை வணங்கிதான் செல்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. மேலும் உறையூர் மக்கள் கடினமான காலங்களில் வெக்காளி அம்மனை ரட்சிக்கும் தெய்வமாகவும் பார்க்கப்படுகிறார்கள். மேலும் இத்திருக்கோயிலில் தினமும் 6 முறை சடங்குகள், அதாவது பூஜைகள் செய்யப்பட்டு வந்தாலும் ஆண்டுக்கு 6 திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது என்பது நாம் பார்த்தோம். அந்த திருவிழாக்கள் என்ன என்பதை நாம் பார்ப்போம் வாங்க. அதாவது மார்ச், ஏப்ரல் மாதங்களில் நடைபெறக்கூடிய பங்குனி பூச்சொரிதல் என்னும் விழா மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். அதன் பிறகு ஏப்ரல், மே மாதங்களில் நடைபெறும் சித்திரை திருவிழா ஆகும். அதன் பிறகு வைகாசி மாதம் கடைசி வெள்ளிக்கிழமை திருவிழாவும் ஒன்று. அதன் பிறகு ஆடி மாதம் வரக்கூடிய ஆடி வெள்ளி திருவிழாவும் ஒன்று. புரட்டாசி மாதத்தில் நடைபெறக்கூடிய நவராத்திரி திருவிழா, தை மாதம் நிகழக்கூடிய வெள்ளிக்கிழமை திருவிழா ஆக இந்த 6 திருவிழாக்களும் இத்திருக்கோயிலில் மிகவும் பிரசித்தி பெற்ற திருவிழாக்களாக மக்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றன. அந்த திருவிழாக்களின் காலகட்டத்தில் இத்திருக்கோயிலில் மக்களின் கூட்டம் கட்டுக்கடங்காமல் காணப்படும். ஏனென்றால் அது மக்கள் அம்மனின் மீது வைத்துள்ள பக்தியும் ஆகும். நம்முடைய உண்மையான நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு நம்முடைய ஆழ் மனதில் இருந்து அம்மனின் உண்மையான பக்தியோடு நம்முடைய வேண்டுதல்களை முன்வைக்கும் பொழுது அது சத்தியமாக நிறைவேற்றுகிறது என்று சொல்லப்படுகிறது. திருக்கோயிலுக்கு நாள்தோறும் வரும் பக்தர்களுக்காக தமிழக அரசு தினமும் 100 நபர்களுக்கு மதியம் 12:30 முதல் 1:30 வரை அன்னதானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றது சிறப்பு செய்தியாக பார்க்கப்படுகிறது. பை மோட்
இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஒரு ஆப் ஆகும். இந்த ஆப் மூலம் தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான மளிகை பொருட்களை ஆன்லைன் மூலம் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர், கமெண்ட்ஸ் மற்றும் லைக் பண்ணுங்க. இந்த காணொளியை முழுமையாக கண்ட அனைவருக்கும் நன்றிகள் கோடி.